ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குருமா எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி பூரிக்கும் இல்லாமல் புரோட்டாவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குருமாவை நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தான் செய்வோன்னு நினைப்பீங்க. இது என்னோடய ஃபேவரட் குருமா கூட. நான் வீட்டில் எப்போயுமே சப்பாத்தி பூரிக்கு இதுதான் செய்வேன். இப்போ டேஸ்டியான என்னோடய ஃபேவரட்டான குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டேஸ்டியான குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே 2 பச்சை மிளகாயை விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசால் பொடி எல்லாமே சேர்த்திக்கலாம். மசால் பொடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டன் மசாலா இல்லை கறி மசால் பொடி இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இதில் எதுவுமே இல்லைன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ பொடி எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மசால் பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி இல்லை உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த காய் வேகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி. இப்போ தேங்காய் எடுத்த கப்லேயே ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திக்கோங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே வேக வேண்டியதில்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றி கொதிக்க விடும்போது ஃபுல்லாக குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சோல்லையே அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டிங்கன்னா தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அரைச்சோ இல்லையா அது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டால் தான் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு தெரியும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு எனக்கு தண்ணியாக தான் இருக்குது. ஸோ பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால குழம்பு கொதிக்கும் போது இன்னுமே நல்லா திக்காகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா திக்காக வரும். இப்போ இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த குருமா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்களே செய்யணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது தேங்காய் பொட்டுக்கள் அரைக்கும் போது இஞ்சி போடுவோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விடும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. இது என்னோடய ஃபேவரட் குருமா கூட. எப்போவுமே நான் வீட்டில் பூரி சப்பாத்திக்கு நான் இந்த குருமா தான் செய்வேன். இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து செய்யலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.